யங் அடல்ட்ஸாக இருப்பாங்க, எனக்கு இப்போவே ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டிசீசஸ் வேற, டிஃபிஷியன்சி வேற. இதனாலயும் நமக்கு வந்து இந்த ஏஜ் லுக் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருதுன்னு சொல்லலாம். என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னா, இப்போ எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. 2 மினிட்ஸ்ல வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ 2 மினிட்ஸ்ல அந்த ஃபுட்டை நம்ம ரெடி பண்றோம்னா அது எப்போ அவங்க வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிடும்போது அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே டாக்ஸின்ஸா நம்ம பாடியில கன்வெர்ட் ஆகுது. அந்த ஒரு நாள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பாடியில இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர்றதுக்கு ஒரு 9 days எடுத்துக்கும். திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு, ஸோ ஃப்ரிட்ஜில் வைப்போம், திரும்ப எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது புளி சேர்த்து சாப்பிட டாக்ஸின்ஸ் கண்டிப்பா அதிகமாகுது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணா மட்டும்தான் ஸ்கின்னோட ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க சொன்னீங்க இல்லையா, சுகர் வந்து கட் பண்றாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஸ்வீட்டுன்றது நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது. டெய்லி நம்ம என்ன பண்ணலாம், காலையில் ஒரு 10 days ரெகுலராக எடுத்தால் கூட ஓகே. ஸோ இந்த ஆலோவேரா நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பல்ப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 7 to 8 times வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக நம்ம மோர் சேர்த்து குடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேசருக்கு போறாங்கன்னு சொல்லும்போது அந்த டெட் செல்ஸ் அப்போதைக்கு நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் திரும்பவும் டெட் செல்ஸ் வரதானே செய்யும். இவ்வளோ டார்க் ஆச்சு என் ஸ்கின் அப்படின்னு யோசிக்கும் போது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கா, இல்லை சுகர் லெவல் அதிகமாக இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சொன்னோம், கட் ஹெல்த் தான் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த். ஸோ இப்போ கட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஓவர் திங்கிங் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஃபேஸில் காட்டிடும். ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது ஃபேஸில் நமக்கு காட்ட தான் செய்யும். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நித்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஆன்டி ஏஜினிங் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கண்ணாடி பார்த்து லைட்டாக கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலும் ஓ எனக்கு வந்துருச்சு போல், இப்போ என்ன எனக்கு வயசான தோற்றம் வந்துருச்சு, நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது எதனால் வருது மேம்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது நார்மலாக நடக்கக்கூடியது தான். நரை, திரை, மூப்பு அப்படின்னு தானே அந்த லைன் அப்படி தான் வரும். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து கொஞ்சம் வயதிகம் அப்படின்றது வரதான் செய்யும். பட் ஏர்லி ஸ்டேஜில் நிறைய பேருக்கு வந்து ஸோ யங் அடல்ட்ஸாக இருப்பாங்க, எனக்கு இப்போவே ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம எடுக்கிற ஃபுட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் சில கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற விதங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த ஏஜிங் ப்ராசஸ் கொடுக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன், சில டிசீசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயோ சில டிஃபிஷியன்சி, டிசீசஸ் வேற, டிஃபிஷியன்சி வேற, இதனாலேயும் நமக்கு வந்து இந்த ஏஜ் லுக் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்டர்னலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ டக்குன்னு மிரரை பார்க்குறோம், என்ன வயசான மாதிரி இருக்கே அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபுட் ஹேபிட்ஸ், இதை வந்து கரெக்ட் பண்ணணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். என்னென்ன ஃபுட்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, ஸோ இதை எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தபோது ஸோ அந்த ஏஜ் லுக் அப்படி, அதாவது கொஞ்சம் வயோதிக தோற்றம் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு சொல்லுவேன். என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னா, இப்போ எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸ், ரெடி டு ஈட். ஸோ 2 மினிட்ஸில் வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ 2 மினிட்ஸில் அந்த ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணுறோன்னா அது எப்போ அவங்க வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடும்போது அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே டாக்ஸின்ஸாக நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகுது. இந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணுதுன்னா லிவர்லேயோ பிளட்லேயோ நமக்கு கலெக்ட் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பெரும்பாலும் நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும், நெயில்ஸ், ஹேர், இது எல்லாமே இன்டர்னல் ஆர்கனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை நமக்கு சிம்டம்ஸாக வெளியில் கொண்டு வரும். ஓகே, நம்ம டாக்டர்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வச்ச நிறைய டிசீஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நமக்கு ஒரு ஏஜ் லுக் டக்குன்னு வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது இன்டர்னலாக எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஃபுட்ஸ் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணும், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கலராக கேக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த பேஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், இந்த டெசர்ட்ஸு, குக்கீஸ், இது எல்லாமே நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது தானே. ஸோ இதை நம்ம நிறைய பேருக்கு கேட்டா என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் சாப்பிட்றோம், இதனால எங்களுக்கு என்ன பெருசா வந்துட போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டாலும் அது ஒரு நாள் ஓகேங்க. அந்த ஒரு நாள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கு ஒரு 9 days எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம உள்ளே போக போக டாக்ஸின்ஸாக தானே மாறுது. ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு ஏஜ் லுக் வருது. அதே மாதிரி லேட் நைட்டாக சாப்பிட்றது, ஸோ நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு, திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் வைப்போம், திரும்ப எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் புளிப்புத்தன்மை இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த புளியின் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, புளி சேர்த்து சாப்பிட்ற எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புளி சேர்த்து சாப்பிட்றோமோ நம்ம சீக்கிரம் வயோதிகத்தன்மை வந்துடும், பித்தம் அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஏன் புளியால அப்படி ஆகுமா? சார், புளிப்பு சுவை அப்படின்றது வேற. ஸோ அறுசுவைகள்ல புளிப்பு சுவை இருக்கு. ஸோ நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய புளி வந்து நம்ம நல்லா சுண்ட வச்சு சாப்பிடும்போது பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டீஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் ஸ்கின்ல தான் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபேஸில் நல்லா ஃபேராக இருப்பாங்க, சடனாக ஒரு பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும், ரிங்கிள்ஸ் நிறைய வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரீசனும் இந்த மாதிரி பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான். ஸோ புளி சேர்த்து சாப்பிட டாக்ஸின்ஸ் கண்டிப்பாக அதிகமாகுது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின்னோட ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்காங்க, நிறைய டயட் இருக்காங்க, சுகர் கட் டயட்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா மேம்? நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எந்த மாதிரி ஃபாஸ்டிங் நம்ம இருக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுகர் வந்து கட் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஸ்வீட்டுன்றது நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது. அந்த அறுசுவைகளில் ஸ்வீட் இம்பார்ட்டன்ட், அதுவுமே அளவோடு சாப்பிடணும். ஓகே, ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டிஃபிஷியன்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது சுகர் தான். சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஏஜ் லுக் டக்குன்னு வர மாதிரி இருக்கும். சுகர் வந்ததுலேருந்து வயசான மாதிரி ஆகிட்டேன், ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் டாக்ஸின்ஸ் சேரதான் ஆரம்பிக்கும். ஸோ பிளட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு ஏஜ் லுக் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் மேம்? சாப்பிட்டா ஆன்டி ஏஜ் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம்? ஸோ இதில் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் இது யாருக்குமே நம்ம ஃப்ரூட்ஸா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுலேயும் முக்கியமாக இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் டெய்லி ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். சிம்பிளாக ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறோன்னா அது எப்படி பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது, ஸோ ஏஜ் லுக்கை எப்படி நமக்கு மாற்றி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமாக ஆம்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெல்லிக்காய், ஸோ என்றும் இளமையாக இருக்க நெல்லிக்கனி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஆம்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட வந்து பார்த்தோம்னா ஆப்பிள், ஸோ டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். கேரட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஜூஸாக நம்ம எடுக்கும் போதோ இல்லை குக் பண்ணி நம்ம சாலட் மாதிரி எடுக்கும்போதோ நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவுமே மெயினாக பார்த்தோம்னா டர்மரிக். ஸோ மில்கில் டெய்லி நைட் நம்ம வந்து டர்மரிக் ஆட் பண்ணி குடிச்சோம். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து பாலோடு கலந்து நைட் தூங்கும்போது குடிச்சிட்டு தூங்கினா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது ஹோம் ரெமிடிஸ் சொல்ல முடியுமா மேம்? நிறைய இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஆலோவேரா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வீட்டில் நிறைய பேர் வீட்லேயே இந்த பிளான்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஆலோவேரா ஜூஸ் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணலாம், காலையில் ஒரு 10 days ரெகுலராக எடுத்தால் கூட ஓகே. ஸோ இந்த ஆலோவேரா நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள பல்ப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 7 to 8 times வாஷ் பண்ணிவிட்டு இது மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக நம்ம மோர் சேர்த்து குடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைஜஷன் நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆலோவேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆலோவேராவை நம்ம எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபேஸில் இருந்து நமக்கு சன் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல எல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சில சன்லைட்டில் போனாலே ஸ்கின் வந்து டேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணோன்னா நமக்கு ஆலோவேரா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே,
இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னதான் நம்ம வந்து ஹோம் ரெமிடிஸ் சொன்னாலும், நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலுமே எல்லாரும் ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைனா வந்து எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கு, உடனே மார்க்கெட்டில் என்ன க்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டாக என்னெல்லாம் வந்திருக்கு மேம்? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நம்ம கிளியர் பண்ணாத வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நமக்கு பலன் தராது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் இருக்கும். இப்போ சுகர் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணால் தானே நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அப்போ சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இப்போது எல்லாருமே லேசர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொலாஜன் ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். ரைஸ் வாட்டர். ஓகே. ஸோ ரைஸ் வாட்டர் தெரப்பினே இருக்குது. ஸோ அந்த ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது நைட்டே தண்ணியில் நல்லா நம்ம ரைஸை சோக் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டரை எடுத்து சில ஹெர்ப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் லேடிஸ்க்கு கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப அந்த விரிங்கிள்ஸ் எல்லாமே டக்குன்னு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே கருவளையம் இருக்கிறது. ஸோ டார்க்காக ஒரு சிலருக்கு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மெலஸ்மான்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு குறையிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் இம்பார்ட்டன்ட். ஸோ அதோடு பார்த்தோன்னா இந்த கோரை கிழங்கு, கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த பவுடராக சேர்த்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும். ஸோ இதுவே போதும். டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ப்ளஸ் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஸ்டீம் எடுத்தால் கூட போதும். ஸோ அப்படி ஸ்டீம் எடுக்கும்போது அந்த ஸ்கின் கேர் வந்து நமக்கு நல்லாவே ருட்டீனாக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 1 மந்த் நம்ம ஃபாலோ பண்ணாவே ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவிங்காக வரும். ப்ளஸ் இன்டர்னலாக நமக்கு வந்து அசிடிட்டி இருக்கா, இல்லை அல்சர் இருக்கா, நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய டயட் எப்படி இருக்கணும்னா ஃபைபர். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடும் சார். ஓகே. இப்போது லேசர் ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. ஒருத்தவங்க இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்களா, அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னலாம் மேம் வரும்? லேசருக்கு போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த டெட் செல்ஸ் அப்போதைக்கு நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் டெட் செல்ஸ் வரதானே செய்யும். இன்டர்னலாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ திரும்பவும் செல்ஸ் வர்றதுக்கு, டெட் செல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகலாம். கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகுறதோ இல்லை விஷன் ரெடியூஸ் ஆகிறதோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நேச்சுரல் ரெமெடிஸ் நமக்கு நல்லதுன்னு சும்மாவே இங்கே பல பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது மேம். ஸோ ஓகே, இது மாதிரி போகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். சரி, ஒன்ஸ் இப்போ வந்து எனக்கு வேற வழியே கிடையாது, என்னோட ஒர்க்குக்காக நான் வந்து கொஞ்சம் எங்கே தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மேம் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப? ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அனிமிக்காக இருக்கிறீங்களா, இல்லை நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அனிமிக்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லை பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா, யூரிக் ஆசிட் லெவல் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். பெரும்பாலும் யூரிக் ஆசிட் லெவல் பாடியில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டல் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ டல்லாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் நார்மலாக ஒரு கம்பேரிசன் பார்ப்பாங்க. ஸோ முன்னே 6 months பிஃபோர் நான் இப்படி தானே இருந்தேன், இப்போ எப்படி நான் இவ்வளோ டார்க்காச்சு என் ஸ்கின் அப்படின்னு யோசிக்கும் போது யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கா, இல்லை சுகர் லெவல் அதிகமாக இருக்கான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சொன்னோம், கட் ஹெல்த் தான் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த். ஸோ இப்போ கட் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட்டில். ஸோ நைட்டில் நம்ம நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தூங்கும்போது கொஞ்சம் சில மெடிசன்ஸ் இதால் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்லாவே நமக்கு கட் கிளியர் ஆகிடும். ஸோ கடுக்காய் பொடியாக இருக்கட்டும், இல்லை நிலாவரை பொடியாக இருக்கட்டும், வாய்விடங்க சூரணம். ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து ஒரு 2 grams ஹாட் வாட்டரில் நைட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ அதுவே காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கணும். ஸோ வார்ம் வாட்டர் குடிக்கும்போதே அது நமக்கு கட்டை வந்து கிளியர் பண்ணிடும்னு சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தாண்டி கொஞ்சமாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே வீக்லி 1 or 2 நம்ம எடுக்கும்போது ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக பப்பாயா. ஸோ பப்பாயா யாருமே லைக் பண்ணி சாப்பிட மாட்டோம், ஆனால் ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு நேச்சுரல் ரெமெடின்னு சொன்னோம்னா பப்பாயா தான். ஸோ பப்பாயா அந்த பல்ப் மட்டும் நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும்.
ஸோ வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அண்ட் ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பிரைட்னிங், நேச்சுரல் ஒரு பிரைட்னிங் நமக்கு வரும். ஸோ ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்கின்ல கேன்சர் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலோ இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அதுக்கு நேச்சுரல் ரெமெடிஸ் நிறைய இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த நம்ம சித்தா மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது சித்தாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக க்ரானிக்காக இருக்கிற டிசீஸ்க்கு தான் இருக்குன்னு கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் குங்குமாதி தைலம் எடுக்கலாம், அருகன் தைலம் எடுக்கலாம், நல்பிரமாதி தைலம். ஸோ இது எல்லாமே ஃபேஸில் போடும்போது நேச்சுரலாகவே நமக்கு ஒரு அழகான ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து 40, 50 அதுக்கு மேலே போனால் தான் இந்த வந்து மூஞ்சி சுருக்கமாகறதா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ 30 வயசில் இருக்கவங்களுக்கே வர ஆரம்பிச்சிருது. கண்ணாடியை பார்த்தாலே நமக்கே வந்து வரலனாலும் எனக்கு இது இருக்குமோ அது இருக்குமோன்னு தோண ஆரம்பிச்சிருது. 30 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்கின் கேரை வந்து ரொட்டீனாக தினமும் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மேம் டிப்ஸ் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு மைண்டை கிளியராக வச்சுக்கணுங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதுதான் எல்லாருக்குமே ஓடிட்டுருக்கு. இப்போது நம்ம கிளினிக் வரவங்கன்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கீங்களா, தூங்குறீங்களா அப்படி ஃபேஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை, அவங்க பேசுகிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது மூட் ஸ்விங் இருக்கிறது, அதிகமான டிப்ரெஷன், ஓவர் திங்கிங். ஸோ இது எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க நைட்டு தூங்காமல். ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த ஏஜில் இருக்கவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலி, கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட கெரியர் என்ன ஆகும், ஸோ ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓவர் திங்கிங் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஃபேஸில் காட்டிடும். ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது ஃபேஸில் நமக்கு காட்ட தான் செய்யும். ஸோ அதனால் நல்ல ஒரு தூக்கம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ தண்ணீர் சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏசிலே தான் ஒர்க் பண்ணாலும் ஸோ பாடியில் ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தண்ணீர் ரொம்ப முக்கியம். நீர் சத்து இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டெய்லி ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கீ எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 to 10 drops கீ எடுத்துகிட்டு வெறும் கஸ்தூரி மஞ்சள், நான் சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பேசிக்காக அது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீயோட இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி டெய்லி ருட்டீனாக ஃபேஸில் நம்ம போட்டே வரலாம். ஸோ நைட்டு நம்ம வெளில போயிட்டு வரோம், நிறைய டஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் ஃபேஸில் இது நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயம் உங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ.